ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அனுபவரதி சேனல். நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸை பார்த்தா மட்டும் பத்தாது, வீடியோஸை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்போ பண்ணால் தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நானும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய நெக்ஸ்ட் டாபிக் 11th ஃபிசிக்ஸ் நேச்சர் ஆஃப் ஃபிசிக்கல் வேர்ல்ட் அண்ட் மெஷர்மெண்ட் அப்படிங்கிற லெசனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கான டைமென்ஷனல் அனாலிசிஸ் அப்படிங்கிறதுல எப்படி ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு தெரிஞ்ச ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ எந்த ஒரு மெட்டீரியலாக இருந்தாலும் சரி, அது கண்டிப்பாக 7 ஃபிசிக்கல் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம அதை மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அந்த 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் லென்த், மாஸ், டைம், டெம்பரேச்சர், கரண்ட், luminous, intensity, last one amount of substance. ஸோ இந்த 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எல்லாமே கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இப்போது இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸுக்கு என்னென்ன டைமென்ஷனல் ஃபார்முலா அப்படின்னா, மெயினாக அந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்க்கு நம்ம ஃபார்முலா எடுக்கும்போது எதனால் எடுக்கிறோன்னா, ஃப்ரீயாக ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை இண்டிபெண்ட்டாக நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகக்கூடியது தான் இந்த டைமென்ஷனல் ஃபார்முலா. ஸோ லென்த் அப்படின்னா எல்னு சொல்லுவோம், மாஸ் அப்படின்னா எம், டைம்னா டி, டெம்பரேச்சர் அப்படின்னா கே, கரண்ட் அப்படின்னா ஏ, லூமினஸ் இன்டென்சிட்டி அப்படின்னா சிடி, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸை மோல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு நம்ம எப்படி ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்ஸ். ஸோ எனக்கு ஞாபகம் இருந்தால் நான் டக்குன்னு டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதிடுவேன். சப்போஸ் எனக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா தெரியல அப்படின்ற டைமில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, முதல்ல இந்த குவான்டிட்டிக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு எழுதணும். ஸோ ஃபோர்ஸுக்கு ஃபார்முலா பார்த்திங்கன்னா மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன், மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன். ஸோ நமக்கு மாஸுக்கு ஃபார்முலா தெரியும், யூனிட் தெரியும், கிலோகிராம். ஆக்சிலரேஷனுடைய யூனிட் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். கிலோகிராம்ங்கிறது எதனுடைய யூனிட்னு பார்த்தீங்கன்னா மாஸுடைய யூனிட். அப்போ மாஸுக்கு என்ன டைமென்ஷனல் ஃபார்முலானா எம். அதே மாதிரி மீட்டர் அப்படிங்கிறது எதனுடைய யூனிட்னு பார்த்தீங்கன்னா லென்த்து. ஸோ லென்த்துக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா எல். செகண்ட் அப்படிங்கிறது எதனுடைய யூனிட்னு பார்த்தோம்னா டைம். இப்போ டைமுக்கு யூனிட் என்னன்னா டி. அப்போ டி பவர் -2. ஸோ அப்போ ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா கால்குலேட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ப்ரெஷர். ஸோ ப்ரெஷருக்கு ஃபார்முலா ஃபோர்ஸ் பர் ஏரியா. ஸோ ஃபோர்ஸுக்கு நமக்கு 2 யூனிட் இருக்குது. ஒன்று நியூட்டன் ஆர் கிலோகிராம் எம் எஸ் பவர் -2. ஸோ இந்த 2 யூனிட் இருக்குது. இப்போ தான் நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே மேலே பார்த்தோம். ஸோ ஃபோர்ஸுக்கு என்ன யூனிட் அந்த ஃபோர்ஸுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், மாஸ் ஆக்சிலரேஷன் கிலோகிராம் எம்எஸ் பவர் -2 எம்எல்டி பவர் -2ன்னு நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ இப்போது ஃபோர்ஸுக்கு நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்னது, நியூட்டன் யூனிட். அதே மாதிரி கிலோகிராம் எம்எஸ் பவர் -2ன்னு போடலாம். தென் ஏரியாவுக்கு யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் ஸ்கொயர். ஸோ அப்போ மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இப்போ ஈஸியாக எழுதலாம்னா, கிலோகிராம்னா எம்மு, எம்னா எல்லு, டீனா -2 எம் பவர் -2, அதாவது எல் பவர் -2. இங்கே ஒரு எல் இந்த ஒரு எல் கேன்சல் ஆயிரும். அப்போ எம் எல் பவர் -1 டி பவர் -2. இதுதான் நமக்கு ப்ரெஷருக்கு உண்டான ஃபார்முலா. ஸோ இதே போல் நம்ம இன்னொன்று என்ன கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்.
ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருப்போம்னா எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஃப்ரீக்வென்சி. அப்போது E is equal to H into nu. E is equal to H into நியூன்னு கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ இந்த இடத்துல எனர்ஜினா நமக்கு என்னன்னு தெரியும், கெப்பாசிட்டி டு டூ ஒர்க். ஸோ கெப்பாசிட்டி டு டூ ஒர்க் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் எனக்கு தெரியாது, அப்படியே வச்சுக்கிறேன். அண்டு நியூ 1/t. இப்போ ஹெச்சை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கலாம், மீதியெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்துருக்கலாம். ஃபோர்ஸு இன்ட்டு டிஸ்டன்ஸ் இன்ட்டு டைம். இப்போ ஃபோர்ஸுக்கு ஃபார்முலா யூனிட் வந்து கிலோகிராம் ms⁻², டிஸ்டன்ஸுக்கு யூனிட் வந்து மீட்டர், டைமுக்கு யூனிட் வந்து எஸ்ஸு. ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். கிலோகிராம் எம், 2 எம் இருக்குது, அப்போது 2 லென்த் இருக்குது, அப்போ L². இங்கே ஒரு எஸ் இருக்குது, இங்கே ஒரு எஸ் இருக்குது, அப்போ s⁻−1, அதாவது t⁻−1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அப்போது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்டுடைய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா m L² t⁻−1. ஸோ இதுதான் வந்து நமக்கு ஆக்சுவல் ஃபார்முலா m L² t⁻−1. அப்போ பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்டுடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா m L² t⁻−1. ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு நமக்கு என்ன டைமென்ஷனல் ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அதனுடைய யூனிட் வந்து T is equal to force per unit length. ஃபோர்ஸுக்கு கிலோகிராம் ms⁻², லென்த்துக்குனா மீட்டர். அப்போது இந்த எம்மும் இந்த எம்மும் கேன்சல் ஆயிரும். தென் கிலோகிராம் s⁻². அப்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா m t⁻−2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு குவான்டிட்டிக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா தெரியலன்னா அதனுடைய ஃபார்முலாவை அப்ளை பண்ணி அந்த ஃபார்முலாவிலேருந்து அதனுடைய யூனிட்டை கண்டுபிடிச்சி நம்ம ஈஸியாக டைமென்ஷனல் ஃபார்முலா வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதிகமாக வியூஸ் பாருங்கள். ஸோ வியூஸ் ஒரு சிலர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.